சார், நீங்கள் கூப்பிட்டனால நாங்கள் உடனே வந்துட்டோம். வந்துட்டீங்க, இனிமேல் போக முடியாது. இந்த படம் தமிழில் ரைட்ஸ் நான் வாங்கிடுவேன் அப்படின்னா. சார் நான் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, கதவை சாத்துட்டா. இந்த மாதிரி ரஜினி சார் லுக்கில் இருக்கீங்க அப்படியே. ஏங்க அவர் தனியாக இருக்கார், நான் என் பழனியில் அது முகம் அப்படி இருக்குது. இப்போ என்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் இவன் ஏதோ அடிக்க வர்ற மாதிரியே இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 60 plus advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Harris Skin Clinic தான். Entry பண்ணா வெற்றி. Download the app. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. உங்களுக்கா இருக்கட்டும், ராம்கி சாருக்கா இருக்கட்டும், எல்லா கேள்விகளோட சேர்ந்து இப்பயும் அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ரகசியம் கேள்வி அவரை தொடர்ந்துட்டே இருக்கு இத்தனை வருஷமா. அது என்னதான் பண்றீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்காது. பட் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட கேள்வி பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னடா இது தப்பா, ஒரு பார்வை சரி. இந்த மாதிரி நான் ஒரு பிச்சில் பேசுறேன், இந்த அந்த ஒரு மீட்டர் உங்களுக்கு நீங்க எப்போ செட் பண்ணி? இல்லை, நான் ஒன்றும் செட் பண்ணல. நீங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. யார் சொன்னா இது? அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஆடுறீங்களா? இல்லை இப்போ நீங்க சொன்ன தும்பா படத்தை எனக்கு தெரியாது படத்தில் நடிக்கிறாங்க. ஏன்னா ஆடிஷன் போவான்னு கூட எனக்கு தெரியாது. பட் எங்கேயுமே என் பிள்ளைகள் என் பேர் யூஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இப்போ ஸ்டேஜ் ட்ராமா எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு நீங்க பாஸ் லேடி பயங்கரமா இருந்திருக்குமே, அதை விட்டு நம்ம சினிமாவுக்கு வந்து வெயில் மழை. ஐம் ஸ்டில் அ பாஸ் லேடி. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க, எங்கள் 2 அக்காவுக்கும் ஒரு பொண்ணு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக விமென். ஏன்னா அப்பா மட்டும்தான். அப்பா சொல்கிறது வந்து லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் தான். வணக்கம் மிஸ்டர் அருண் பாண்டியன் சார். வணக்கம். உங்களை வந்து நிறைய 90s இருக்கட்டும், 80s கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கவங்களாகட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக அந்த ஒரு இணைந்த கைகள் இப்போ வரைக்கும் அது பிரியவே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இது தெரிஞ்சு 2000 டைம்லலாம் ரஜினி சார் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பாபா டைம்லாம் அந்த மாதிரி ரஜினி சார் லுக்கில் இருக்கீங்க அப்படியே. ஏங்க அவர் தனியாக இருக்காரு, நான் என் பழனியில் இருக்கேன். சாரோட நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கோம். வெளியில் பேசும்போதெல்லாம் பயங்கர ஃபன்னாக பேசுவார், ஜாலியாக கிண்டல் பண்ணுவார். உங்க கூட சேர்ந்த இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். ஆனால் தெரியாம படங்கள்னு வந்துட்டா ஏன் சார் எப்பவுமே உங்களை ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டோன்லேயே காட்டுறாங்க? அது முகம் அப்படி இருக்குது. இப்போ என்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் இவன் ஏதோ அடிக்க வர்ற மாதிரியே இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் கோ ஆர்டிஸ்ட் கூட அப்படி தான் நினைக்கிறாரு. குறிப்பாக எந்த ஒரு படத்தில் இது அதிகமாக ஆரம்பிச்சது ரொம்ப சீரியஸாக? தேவன்லாம் நீங்கள் பேசும்போது அப்படியே கோர்ட்டில் என்ன ஒரு வார்த்தையை தங்கச்சின்னு பேசும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டோன் இந்த மாதிரி நான் ஒரு பிச்சில் பேசுகிறேன், இந்த ஒரு அந்த ஒரு மீட்டர் உங்களுக்கு நீங்கள் எப்போ செட் பண்ணி? இல்லை, நான் ஒன்றும் செட் பண்ணலை, அது இயற்கையாக அமைஞ்சது. ஸோ நமக்கு இயற்கையாகவே அது மாதிரி அமைஞ்சதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்போ நிறைய படம் தமிழோ தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லாம் பண்ணும்போது போலீஸ் ட்ரெஸ்ஸை மாற்றி போட வேண்டியதுதான். ஒன்று ஸ்டேட் மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். அது கொடுக்குறாங்க, நல்லா பண்ணிட்டு இருங்க. ஓகே ஆல்ரைட் சார். அண்ட் கீர்த்தி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது இட்ஸ் ஆல் ரொம்ப போல்டான கேரக்டர்ஸ். அது உங்களை தேடி வருதா இல்லை நீங்கள் வரத்தில் அதை மட்டும் தான் பிக் பண்ணுறீங்களான்னு தெரியல. பட் நிறைய பேர் தயங்குற ஒரு கேரக்டர், யோசிக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. இந்த ஒரு தைரியம் வந்தது எப்படி? தைரியம்னு நான் பார்க்கலாங்க, அதுவும் என்னை தேடி வருது. நான் பார்க்குறது செலக்ட் பண்ணுறது இட் ends up being like that. ஸோ ரெண்டுமே தான். அது இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுறதுக்கு தைரியம் தேவையில்லை, ஒரு லவ் ஃபார் saying something responsibly is enough. Right, okay. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா தைரியம் தேவையில்லை, அதை தாண்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை. இந்த கேரக்டர் என்னால புல் பண்ண முடியும், ஆடியன்ஸை நம்ப வைக்க முடியும். ஏன்னா அந்த அன்பிற்கினியால் தோ இட் இஸ் a remake of Helen, அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க தனியாவே அதை புல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு. அது எந்த ஒரு இடத்துல நீங்க உங்களை ஒரு ஓகே ஐ அம் an actress, I have a capability of believing audience நம்ப, அந்த ஒரு நம்பிக்கை எந்த டைம்ல வந்துச்சு உங்களுக்கு ஒரு நடிகையா? ஆக்சுவலி ஆல் கிரெடிட் டு மை தியேட்டர் ஒன்லி. ஆன் ஸ்டேஜ் நான் பெர்ஃபார்ம் பண்ணுற டேஸ்லேருந்து தான் நிறைய என்னோட இன்ஹிபிஷன்ஸை பிரேக் பண்ணது வந்து தியேட்டர் தான். ஸோ அது அந்த டைமில் நடந்த அந்த ஒரு ப்ராசஸ் தான் அது எனக்கு வந்து. அண்ட் இது கான்ஃபிடென்ட்டாக ஐ நோ ஐ கேன் புல் இட் ஆஃப்ன்றது என்றைக்குமே எந்த ஆக்டருக்கும் வராது. நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் 100% என்றைக்குமே வராது. பட் ஐ கிவ் மை பெஸ்ட்.
அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். ஓகே, ஒரு முறை யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருந்தாரு, நான் வந்து நியூஸ் லெட்டர் அறிமுகமாக கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு, எங்க அப்பா ஒரு வாட்டி கூட நான் வந்து பாராட்டுனதே இல்லை. துள்ளுவதே இல்லமே படத்துல ஒரு பாட்டு கேட்டு திடீர்னு வந்து ஒரு பாராட்டினாரு. வாட் வாஸ் தட் ஃபர்ஸ்ட் பாராட்டு அப்பா கிட்ட இருந்து? உங்களுக்கு இருக்குல்ல, அப்பாவா பாராட்டி இருக்கிறது வேற, சூப்பர்மா செல்லக்குட்டிமா அதெல்லாம் ஓகே. ஒரு ஆக்ட்ரஸா உங்களை எப்போ ஃபர்ஸ்ட் பாராட்டினாரு அதை பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் சீன் ஆர் சீக்வன்ஸ்? இது நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி முதல் படம் அன்பு இது தும்பா படத்தை எனக்கு தெரியாது படத்தில் நடிக்கிறான்னு. ஏன்னா ஆடிஷன் போவான்னு கூட எனக்கு தெரியாது. பட் எங்கேயுமே என் பிள்ளைகள் என் பேர் யூஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது நம்பர் 1 கேட்டகரி. திடீர்னு வந்து நாளைக்கு பூஜை அப்படின்னா, என்ன பூஜை அப்படின்னா, இல்லை நான் ஒரு படம் அப்படியா சரி, அந்த படம் பூஜைக்கு போனேன் ஏவிஎம்மில், அனிருத் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு நான் பாட்டு வந்துட்டேன். ஸோ லெட்டர் டூ வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ எங்கேஜ் ஹர் இன் மை பிஸ்னஸ் ஆல்சோ. 4 வருஷமாக அதை பார்த்துட்டு இருந்தா, கேப்பில் அந்த ஸ்டேஜு ட்ராமா அதெல்லாம் போவேன். தென் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் எல்லாம் போயிட்டு வந்தா. ஸோ அதெல்லாம் ஐ டோன்ட் போக்கன் டு தேர் வாட் எவர் தேர் லைக்ஸ். ஸோ திடீர்னு இந்த இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரீவியூ தியேட்டரில் கூப்பிட்டுட்டு படத்தை காட்டினா, படம் பார்த்தேன், ஓகே ஷீ இஸ் ரியலி கேப்பபிள். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் ட்ராமா எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு இது பார்த்தேன் நேராக அங்கே பாண்டிச்சேரியில். ஸோ அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது அரவுண்ட் 1 hour ஒரு கூட இன்னொரு கேர்ளு 2 பேரும் நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்கு 2 பக்கம் கொடுத்தாலே இப்போ திணறிடுவேன். சண்டை எவ்வளோ போட சொன்னாலும் அது 100 பேர் வந்தால் கூட கரெக்ட் டைமிங்கில் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ தென் ஐ தாட் ஓகே குட், அவ்வளோதான், அது வெரி குட் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அதோட ஆக்சுவலி அது இப்போதான் சொல்கிறாரு, அப்போ அப்போ சொல்லலை. இதுதான் ஆக்சுவலி உங்கள் ப்ரோக்ராமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லிக்க விரும்பல. இல்லை, அதனால தான் நான் அன்புக்கினியல் படம் அப்போ ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னா, நான் நேராக படம் நைட்டு டேயில் பார்த்துருக்கேன். நான் நைட்டு பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் அவங்கள ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். ஃப்ளைட்டு புக் பண்ணிவிட்டு, யார் அந்த ப்ரொடியூசர், மலையாள ப்ரொடியூசர் வர வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். சார் நீங்கள் கூப்பிட்டனால நாங்கள் உடனே வந்துட்டீங்க, இனிமேல் போக முடியாது, இந்த படம் தமிழில் ரைட்ஸ் நான் வாங்கிடுவேன் அப்படின்னா. சார் நான் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, கதவை சாத்துட்டா இப்படியெல்லாம் இல்லை சீரியஸாக நான் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை நீங்கள் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னர்கிட்ட பேசினார். பேசிட்டு நான் சொன்ன வாட் எவர் யூ வாண்ட், தென் ஐ டோல்டு அவர் ஃபிகர் சொன்னார். நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஐ கேவ் த மனி டு தெம். ஸோ தென் தே வர் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் படம் பார்த்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த டைரக்டர் கேம் டு சென்னை அண்ட் ஹீ saw the film. படம் பார்த்துட்டு, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன இது கூட இல்லை, இன்ஃபேக்ட் இட் இஸ் என்ஹான்சிங் அப்படின்னு சொன்னார். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இல்லை நான் மதுக்குட்டி சேவி. நேஷனல் அவார்ட் ஹெலனுக்கு he won national award. ஆமாம், நீங்கள் பேச்சுக்கு சொல்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க பேச்சுக்கு, பட் நான் பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டேன். அது டெஃபினெட்லி. அண்ட் கீர்த்தி, இப்போ அப்பா அவர்கிட்ட வந்து he has ஒரு செப்பரேட் கமெண்ட், வந்து ஒரு தனி ஒரு கெத்து அதெல்லாமே இருக்கு. ஆனா நீங்க வளர்ந்த ஒரு விதமா இருக்கட்டும், பீயிங் தியேட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது யூ ஹேவ் யுவர் ஓன், உங்களுக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் பயங்கரமா இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு முக்கியம் அவங்க வாழ்க்கையில, அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வோ இல்லை வாட் டைம் ரியலைஸ் பண்ணது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? பொண்ணும் பையனும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அது ரொம்ப முக்கியமானது. டு ஹாவ் your independence and a brain of your own ன்வாங்க, to take decisions and go after what you want. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க அண்ட் எங்கள் 2 அக்காவுக்கு ஒரு பொண்ணு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக விமென். அண்ட் அப்பா மட்டும்தான் அப்பா சொல்கிறது வந்து லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் தான் அப்படின்னாரு. ஸோ எங்களை வளர்த்தது வந்து there was we've never felt ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால நான் இது பண்ண முடியாதுன்ற அந்த
தாட் வந்ததே இல்லை. ஒன் டைம் கூட எனக்கு வந்ததில்லை. அது எதுவாக இருந்தாலும் ஐ வித்தவுட் அ செகண்ட் தாட் ஐ கோ ஆஃப்டர் இட். அண்ட் அ லாட் ஆஃப் கிரெடிட் ஆஃப்கோர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான். அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்து அந்த கிரெடிட்டை 100% நான் கொடுப்பேன். பிகாஸ் அந்த 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 ஒரு ஜெண்டர் பிளாக் வந்து அவங்க பண்ணதில்லை. அண்ட் I think it is very important, very very important, especially today's world. To face the world, நம்ம வந்து we have to stand up for ourselves. And இந்த படத்தோட ஒரு கரு வந்து அதுதான், to stand up for your own self, no matter what the consequence. ஸோ என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா பீங் அ பாஸ் லேடி பயங்கரமாக இருந்திருக்குமே, அதை விட்டு நம்ம சினிமாவுக்கு வந்து வெயில் மழை வித்தியாசமான ஒரு இடம் கரெக்டான ஒரு அது என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? பிகாஸ் இது ஒரு ரெண்டுமே ஒரு செமையான விஷயம்தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? I'm still a boss lady only. As an actor, you don't become anything less. And at the same time, business inradha I know 100% it will be part of my life. I know production, distribution. ஏன்னா அது அத்தனை வருஷம் நான் அதை பண்ணி கற்றுக்கிட்டது வந்து there is a reason for it. அது மேபி இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அதோட நாலேஜ் எனக்கு வந்து டே டு டே நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும் போது இல்லை டைரக்டர்ஸ் மீட் பண்ணும்போது நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து பிஸ்னஸ் சைடை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேச்சுரலி அது நானும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்ஃபேக்ட் தும்பா அப்படி தான் நடந்தது. நாங்கள் அதிகபட்சம் தும்பா ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் ஹரிஷ் பார்க்கும்போது நிறைய நாங்கள் பிஸ்னஸ் பற்றி தான் பேசிட்டு கதை அப்புறமா தான் வந்தது. ஸோ தட் வில் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் மீ அண்ட் I am still a boss lady only. Right. So in fact படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இட் ஹஸ் நிறைய டிராவல் ஷாட்ஸ் பார்க்க முடியுது. உங்க ஓடினால் வாழ்க்கை எல்லைக்கே ஓடினான்ற மாதிரி ஓட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்பாச்சும் உங்க பொண்ணு மாட்டிருக்காங்களா ஃபாஸ்டா கார் ஓட்டியோ? அப்பா ஏதோ இல்ல அது மாட்டாம யாராவது இருப்பாங்களா? நீ மாட்டிருக்கியா? நான் மாட்டினது இல்ல சார். போய் சொல்லாது. உண்மையா சார் பைக் ஓட அவங்க அப்பா நம்பர் கூட எல்லாருக்கும் டைரக்டா கேக்குறாரு, கொடுங்க நம்பர் கொடுங்க, ஆன் ஸ்பாட் கிளாரிஃபிகேஷன். எல்லாருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறவன் சடன் பிரேக் அடிச்சா இடிக்கத்தான் போவான். இடிச்சல அப்படி ஒரு ஃபோன் பண்ணிருக்கீங்க, அப்பா இடிச்சிட்டு மாட்டிக்கிட்டேன்பா? இல்ல ஆக்சுவலி ஒரே ஒரு தடவை தான். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காரை வெளியே எடுத்தேன் தனியா. அப்போ எங்க அக்கா பிரெக்னெண்டா வேற பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா. ஆனா நான் இடிச்ச ஸ்பீடு வந்து 5 or something. சிக்னல்ல வந்து அவர் திடீர்னு நிறுத்திட்டாரு. நான் வந்து நிறுத்தாம அப்படியே போய் மெதுவா தட்டி. ஆமா, ஸோ அதுதான் நடந்திருக்கு. நான் அன்னைக்கு மட்டும் தான் எங்க அப்பா கால் பண்ணி நான் கூட பண்ணல. வேண்டாம் நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா எங்க அக்கா தான் பண்ணிட்டா. பிகாஸ் ஷி வாஸ் பிரெக்னன்ட் ஆல்சோ. ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடிச்சவனை பார்த்து இடிச்சவன்கிட்ட பேசிட்டு இடிச்சவனுடைய அவனுடைய பெரியப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, பார்த்தா அப்படி கனெக்ஷன். மறுபடியும் என்ன கிச்சன்ல ஆச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ உன் பொண்ணா, நான் அப்படியே வர சொல்றேன் அப்படின்னு. ஆனா இது ஒரு பிரச்சனை இல்ல, ஊர்ல எங்க போனாலும் அப்பாக்கு எல்லாரையுமே ஐயோ அநியாயத்துக்கு அது ஊர்ல இல்ல உலகத்துல எங்க போனாலும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன். இந்த 40 வருஷத்துல எங்கேருந்தோ ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும் அவங்களுக்கு. எங்க போனாலும் ஐ எம் நாட் even kidding. சைனா போனாலும் நீங்க எந்த மூலைக்கு போனாலும் நிஜமா. எப்படி சார் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? அது பிகாஸ் ஐ வாஸ் டீலிங். ஐ மீன் நாங்கள் சென்னையில் பஞ்சபஸ்ல டிகிரி முடித்தேன். எலெக்ஷனில் நின்னேன். அப்போ காலேஜ் எலெக்ஷனில். அதுக்கப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட் முடித்தேன். அதுக்கப்புறம் லா காலேஜ் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கருடைய பிரசிடென்ட்டு நான். ஸோ ஸ்போர்ட்ஸு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்வால்வ்டுனால ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஓவர்சீஸ் பிஸ்னஸ் பண்ணார். ஸோ ஓவர்சீஸ் நிறைய அவர் தொடாத இடமே கிடையாது. ஸோ அதில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் அண்ட் he maintains the relationships. அதுதான் அதோடைய that's what he does. ரைட். அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு லைக் ஓகே கரெக்டாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டான நேரத்தில் இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பெரிய விஷயம் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது இஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப்னு யாராவது அப்பா கிட்ட கேட்டால் he will not think twice. அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அண்ட் அவருக்கு தெரியும் அட் சம் பாயிண்ட் அது வந்து திருப்பி அவங்க பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லை. பட் அட் சம் பாயிண்ட் அவங்களா கரெக்டான ஒரு டைமிங்கில் வந்து they'll also ஒர்க் வித் சம்திங். ஸோ அதை நான் என்னோட லைஃப் ஃபுல்லாக நான் இதை பார்த்துருக்கேன். பார்த்து நான் ஐவ் ஆல்வேஸ் தாட்
அதில் அட்லீஸ்ட் ஒரு 5% இருந்தால் வந்து இட் வில் பி ஸோ குட். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய விஷயங்கள் பீட் பிஸ்னஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய ஆச்சரியப்படுத்திருக்கீங்க. குறிப்பாக அந்த ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப் வரும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்துலாம் பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் ஆடுறதில்ல, ரொம்ப ஒரு நீங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. யார் சொன்னா இதெல்லாம்? அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஆடுறீங்களா? இல்ல இப்போ நீங்க சொன்ன செய்தி கரெக்ட். யார் சொன்னா? ரெட் சம்வேர். அப்போ நீங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நீங்க இன்டு இட். பட் கொஞ்ச நாள்லயே நீங்க ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்றீங்க, அந்த ஒரு மொத்த யூனியனுக்கு பிரசிடென்ட் ஆகுறீங்க. இட்ஸ் அன்பிலீவபிள். ஏன்னா அது மற்ற கேம் மாதிரி இல்லை. ஐ பிளே ஸ்னூக்கர், பட் அது ரொம்ப ஒரு இது வேணும், அதுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும், கரெக்டான ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். எப்படி பண்ணீங்க? எவ்வளோ ஒரு நாள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க? ஒருத்தர் நம்மளை சேலஞ்ச் பண்ணார், நீ பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்க, இந்த டெலிகேட் கேமு, இதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதுதான் நம்மகிட்ட மொத்தமாக இருக்க. இதுக்கு கரெக்டாக அக்யூரேசி தேவை, கான்சன்ட்ரேஷன். நீங்கள் பில்லியர்ட்ஸ் பிளேயர்னால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி மைன்யூட் கான்சன்ட்ரேஷன் யூ ரிக்வயர். ஸோ அவன் வீட்டில் டேபிள் வச்சுட்டு நான் அதை திணறி இது என்ன இப்போ எப்படி அடித்தாலும் வர முடியாது, உன்னால் ஜென்மத்துக்கு பண்ண முடியாதுன்னா 6 months I took training. At the age of I was around 48. 6 months ஒரு யங்ஸ்டர் என்ன ட்ரைனிங் எடுப்பாரோ அது மாதிரி ட்ரைனிங். ஒரு போர்டு வாங்கிட்டீங்க? இல்ல பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் அசோசியேஷன் தமிழ்நாடு TNBSAல போய் ஏர்லி மார்னிங் போயிட்டு அது ட்ரைனிங் 6 months எடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு அவன்கிட்ட நான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் காஸ்மோ கிளப் சாம்பியன் ஆனேன். தென் டாப் 10ல் வந்தேன். அதுக்கப்புறம் ஐ லெஃப்ட். நிறைய பேர் வீட்டில் ஆசையாக வாங்குறாங்க, கடைசியில் பார்த்தா அந்த டேபிள் பொருள்லாம் போட்டு மூடி வச்சு நம்ம வீட்டில் டேபிள்ல துணி காய போட்டாங்க. பில்லியர்ட்ஸ் போர்டா இருக்கட்டும், எல்லாம் துணி காயறதுக்கும் பொருள் வைக்கிறது தான். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு படத்துக்கு நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம், எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு பணம் சம்மந்தப்பட்டது. தோ இட்ஸ் அன் ஆர்ட், இது ஒரு பணம் சம்மந்தப்பட்டது, ஒரு பிஸ்னஸ். உங்களுக்கு எப்போவாச்சும் அந்த ஒரு பயம் இருந்திருக்கா? பீங்க ஒரு ப்ரொடியூசராக ஒரு படம் இன்வால்வ் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயங்கள் என்னைக்காச்சும் நீங்கள்? பயம் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து ஊமை வெளிகள்லேருந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி டிட்டர்மின் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பின் வாங்கவே கூடாது. ஸோ அது இப்போது நிறைய படங்கள் நல்ல டைரக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன் படம் பண்ணிவிட்டு பாதியில் நின்று ரிலீஸ் ஆகாமல் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஸோ இவங்களோட கனவெல்லாம் அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். இப்போ நாளைக்கு அவர் தைரியமாக சொல்லலாம்ல, ஒரு படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் பார்த்தோம் சுமாராக இருந்துச்சு, அட்லீஸ்ட் அந்த கிரெடிட்டாவது இருக்கட்டுமே. ஏன்னா அது வாட் எவர் செட் அண்ட் தென் இட் ஹேஸ் டு கம். ஸோ அந்த பயம் நான் இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டேன். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறலாம்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு விஷயமாகவே அருண் பாண்டியன் சார் இருக்கார். அண்ட் பீட் கண்ணகியாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், ஒரு சோலோ ஹீரோயினாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பீட் யோர் த சென்டர் கேரக்டர் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. சினிமா சர்க்கிளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இந்த மார்க்கெட் வேல்யூ, படம் தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹீரோஸ் கூட சேர்ந்து பண்ணுறது. ஒரு பெரிய ஷோவில் ஆமீர் கான் கிட்ட கூட ராணி முகர்ஜி கேட்டிருப்பாங்க, ஹூ டிசைட்ஸ் த பிஸ்னஸ். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? அடுத்தடுத்த படங்களுக்கும் நல்ல படம் பண்ணுறது, பிஸ்னஸாக ஓடுற படம் பண்ணுறது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஆஃப்கோர்ஸ் படம் பண்ணுறது இப்போ ப்ரொடியூசர்ஸ் காசு போடும்போது அவங்க அந்த காசு எடுக்கணும் 100%. ஆர்ட்னு நம்ம எக்கனாமிக்ஸில் கோட்டை விடக்கூடாது. ஸோ 100% அது இப்போ அப்பா ப்ரொடக்ஷனு மட்டும் இல்லை, எந்த ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஐ வாண்ட் ஃபார் தட். அண்ட் நம்ம சூஸ் பண்ணுற இந்த ஃபிலிம்ஸ், இப்போ நான் சென்டர் கேரக்டராக இருந்து the film is running on my shoulders என்று இருக்கும்போது, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன இந்த மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் இட் இஸ் அ ட்ரூ திங். பட் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம நிறைய விஷயம் பண்ணாமல் போக முடியும். ஸோ நம்ம கேப்பபிலிட்டிஸில் என்ன பாசிபிள் இருக்கும், அண்ட் த ஹீரோ இஸ் த கண்டென்ட். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை க்ரியேட் ஆனஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியுமோ
அதை பண்ணலாம். தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறது இஸ் ஃபிலிம்ஸ் தட் engage and entertain the audience. It is not நாலு பாட்டு நாலு ஃபைட். it is not just that. அப்படின்ற ஐடியாவில் வந்து நிறைய பேர் அதை வந்து இது கமர்ஷியல் படம் இல்லை, இது வந்து இந்த மாதிரி படம் இல்லை. எனி ஃபிலிம் தட் என்கேஜஸ் தி ஆடியன்ஸ் அண்ட் அது ஒரு when it makes money also, அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ ஆல்வேஸ் ஐ am attempting for that only. பட் அது எப்படி எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா நம்ம அதை செய்கிற வரைக்கும் தான், நம்ம வேலை முடிக்கிற வரைக்கும் தான் கண்ட்ரோலில் இருக்குது. மக்கள்கிட்ட போன பிறகு நம்ம கண்ட்ரோலில் அது இல்லை. ஸோ அப்போ உட்காந்துட்டு வந்து ஏன் இது நடக்கலைன்னு யோசிக்காமல் ஓகே அடுத்தது என்னன்னு தான் பார்க்கணும். நைஸ் பியூட்டிஃபுல். மை ஃபைனல் கொஸ்டின் சார், இப்போ சிதம்பரம் ரகசியத்தில் எப்படி உங்களுடைய ஆக்ஷன் அந்த ரொமான்ஸ்லாம் பார்த்து ரசிச்சோமோ, உங்களோட ஹேர் ஸ்டைலையும் பார்த்தப்போ பயங்கரமாக இருக்கும் சார். உங்களுக்காக இருக்கட்டும், ராம்கி சாருக்கு இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக லக்கி பாஸ்கர் முடிஞ்ச ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். எல்லா கேள்விகளோட சேர்ந்து இப்பயும் அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ரகசியம் கேள்வி அவரை தொடர்ந்துட்டே இருக்கு இத்தனை வருஷமா. அது என்னதான் பண்றீங்க ரெண்டு பேரும்? இல்லையா இப்போ முடி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அது பட் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்ட கேள்வி பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னடா இது தப்பா, இவர் பார்வை சரியில்லையே அப்படின்னு இல்ல இவர் கேட்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்டயாச்சும் கேட்டீங்களா ராம்கி அவருடைய அந்த ஒரு அவனுக்கு கரெக்டா அப்படியே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா இருக்கும் சார் அந்த டைம்ல. சிதம்பரம் ரகசியம் அதெல்லாம் சூப்பரா முடிய பிடிச்சி தூக்குனா கூட ஒன்றாகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படியே பயங்கரமா இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ஊருக்கு போயிட்டு கண்ட தண்ணியில் குளிக்கிறது, கெமிக்கல்ஸு அதெல்லாம் தான். நான் ஷாம்பு எல்லாம் இப்போ போடுறது இல்லை, பட் அதுதான் ரீசனாக இருக்கும். 60+ advanced treatments இருக்க இந்தியாஸ் நம்பர் 1 reputed clinic னா அது We Care Hair and Skin Clinic தான். Entry பண்ணா வெற்றி. Download the app. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.